பாஸ்கரமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னை வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வரை இணைக்கும் பறக்கும் ரயில் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆதம்பாக்கம் பகுதியில் நடைபெற்று வந்த பாலப்பணியின் போது விபத்து ஏற்பட்டுள்ளது. கையில் செல்போன் இருந்தால் சமூக வலைதளங்களில் கண்டபடி பதிவு செய்யலாமா என முதலமைச்சர் குறித்த அவதூறு வழக்கில் நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி நாளை தமிழ்நாட்டுக்கு வருகிறார். சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைக்கிறார். மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் படத்திறப்பு விழா கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் வரும் 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் பங்கின் விலை முதல் முறையாக நேற்று 900 ரூபாயை தொட்டு சாதனை படைத்துள்ளது. ஈகிள் பிளஸ் நிறுவனர் பிரதாப் சிங் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி கேட்டு வருந்தினேன் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற 3 நாள் சர்வதேச புத்தக கண்காட்சி நிறைவு பெற்றது. சர்வதேச புத்தக கண்காட்சி நிறைவு நாள் நிகழ்வில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மகேஷ் பொய்யாமொழியும் கலந்து கொண்டனர். துருவ நட்சத்திரம் திரைப்படத்தை பிப்ரவரி மாதம் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கௌதம் மேனன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி அருகே உள்ள தலைக்குந்தா பகுதியில் 8 வயது சிறுமியை பலாத்காரம் செய்த வாலிபரை கைது செய்யக்கோரி பொதுமக்கள் இன்று திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கமிட்டிக்கு 35 பேர் கொண்ட தேர்தல் குழுவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல் முறையாக சசிகலா இன்று மாலை கொடநாடு எஸ்டேட்டுக்கு செல்கிறார். எஸ்டேட் பங்களா முன்பு ஜெயலலிதாவின் சிலையை வைக்க நடைபெறும் பூமி பூஜையில் பங்கேற்க உள்ளார். பொது பயன்பாட்டு மின் கட்டணம் 3 மாதமாகியும் குறைக்கப்படாதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழ்கிறது. வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினர் மீண்டும் மோதிக்கொண்டனர். இந்தியா கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் கார்கே மு.க. ஸ்டாலின் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் சனி ஞாயிற்றுக்கிழமை மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. பிரதமர் மோடியின் ராமேஸ்வரம் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு நலன் கருதி தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் நிறுவனம் ஃபாஸ்டாக் நிறுவனத்துடன் இணைந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள ஜெயந்த் டெக் பூங்காவில் இருந்து அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ நிலையம் வரை மெட்ரோ இணைப்பு வாகன சேவையை தொடங்கியுள்ளது. நடிகர் சத்யராஜுக்கு சரிக்கு சமமாக ஒரு படம் பண்ண வேண்டும் என ஆசைப்படுவதாக நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்க வாருங்கள் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த அரங்கூர் பகுதியை சேர்ந்தவர் கோபிகிருஷ்ணன், வயது 34. இவருக்கு அன்பரசி என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். கோபிகிருஷ்ணன் தீவிர டோனி ரசிகர் என்பதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிறமான மஞ்சள் நிறத்தில் தனது வீட்டை மாற்றி பிரபலமடைந்துள்ளார். மேலும் வீடு முழுவதும் டோனி படத்தை வரைந்துள்ளார். வீடு முழுவதும் டோனியின் படங்களை வரைந்து வைத்துள்ளதால் டோனியின் ரசிகர்கள் பலர் இவரது வீட்டை தினமும் பார்த்து செல்வது வழக்கமாகியுள்ளது. இந்நிலையில் கோபிகிருஷ்ணன் இன்று அதிகாலையில் வீட்டில் தனது மனைவி சேலையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி வருகையால் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் வருகையொட்டியும் விழா நடைபெறும் அதை சுற்றியுள்ள சாலைகளில் குறிப்பாக ஈவேரா சாலை, தாஸ் பிரகாஷ் முதல் சென்னை மருத்துவக் கல்லூரி சந்திப்பு வரை போக்குவரத்து சிறிதளவு நெரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பொதுவாக அண்ணா சாலை, எஸ்.வி. பட்டேல் சாலை மற்றும் ஜிஎஸ்டி சாலைகளில் போக்குவரத்து மெதுவாக இருக்கும். ஆகையால் வாகன ஓட்டிகள் தங்களது பயணத்தை இந்த சாலைகளை தவிர்த்து மாற்று வழியில் செல்ல திட்டமிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கவர்னர்கள் மலிவான தரம் தாழ்ந்த அரசியல் செய்கின்றனர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம் காட்டியுள்ளார். தமிழ் வழியில் கற்று சிறப்பாசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 229 பேருக்கும் உடனடியாக பணி ஆணைகளை வழங்குமாறு ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரதமரிடம் வாழ்த்து பெற்றது வாழ்நாள் பாக்கியம் என மேட்டுப்பாளையம் சிறுமி நெகிழ்ச்சி அடைந்துள்ளார். ராமர் கோயில் திறப்பு விழாவை அரசியல் ஆக்கக்கூடாது என்று அதிமுக கூறியுள்ளது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியதில் திமுகவுக்கு உடன்பாடு இல்லை என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அடுத்துள்ள வால்பாறை பகுதியில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் நேற்று சென்னைவாசிகள் உற்சாகமாக கொண்டாடினார்கள். கடற்கரையில் குழந்தைகள் காணாமல் போனதால் பரபரப்பு ஏற்பட்டது. கழுத்தில் மாட்டப்பட்ட அடையாள அட்டையால் உடனடியாக மீட்கப்பட்டனர். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் விழாவுக்கு சீதா தேவிக்கு அனகாபுத்தூரிலிருந்து வாழை நார் புடவை வந்துள்ளது. குடியரசு தினத்தையொட்டி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரையில் முக்கிய இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். காணும் பொங்கலன்று மெரினா கடற்கரை பகுதியில் காணாமல் போன 27 குழந்தைகளும் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இன்ஸ்டாவில் புதிய உச்சம் டோனியை லிங்க் செய்து ஜடேஜா ஸ்டோரி பதிவிட்டுள்ளார்.
ஜிம்பாப்வேக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று பவுனுக்கு ரூபாய் 320 குறைந்து சவரன் ரூபாய் 46,480க்கு விற்பனையானது. தென் தமிழக மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.